மக்களிடத்தில் ஏற்ற வேண்டும் என்பதே ஒரு பிரச்சனையானது அனைவருடைய மனதிலும் ஒரு சிறு குழப்பத்தை விளைவித்தது. இந்த குழப்பம் யாரால், எதற்காக, இது அரசியலா இல்லை ஆன்மீகமா, அதை பற்றிய நோக்கத்தில்தான் இன்றைய விவாத நேரத்தின் பயணம் தொடர்கிறது. முதலில் இன்றைய விவாத நேரத்திற்கான தலைப்பை பார்க்கலாம். மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது அரசியலா? திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்த திருப்பரங்குன்றம் விவகாரம். ஆன்மீகத்தில் அரசியலை புகுத்துவதாக திமுக, பிஜேபி புகார். நீதிமன்ற உத்தரவுகளை திமுக அரசு மதிக்கவில்லை. எல். முருகன். பிரச்சனையை கண்டு கொள்ளாத திருப்பரங்குன்றம் மக்கள். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுகவிலிருந்து ராஜராஜேஸ்வரி. மேம் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் பாரத் இந்து முன்னணியின் மாநில தலைவர் திரு ஆர்.டி. பிரபு அவர்கள். சார் வணக்கம். அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு சேயோன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வலதுசாரியிலிருந்து திரு வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பிரபு சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதத்தின் நிறைவாக அந்த கருத்தை கொடுத்தாலும் அதை முதலிலே உங்ககிட்ட கேட்கணும். கண்டு கொள்ளாத திருப்பரங்குன்றம் மக்கள் தொன்று தொட்டு திருப்பரங்குன்றத்தில் அந்த கடவுளை தரிசித்து அவருடைய அருளை பெற்று பாரம்பரியமாக அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்தது, என்ன நடப்பு போகிறது என்பதை நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கும் மக்கள். அந்த மக்களே இதை ஒரு கேள்வியாகவோ விமர்சனமாகவோ புகாராவோ வைக்காத அந்த நேரத்தில் இதை பிரச்சனையாக்குனது யார், அதை அரசியலாக்குவது யார்? அதாவது ஒரு விஷயம், திருப்பரங்குன்றம் மக்களே கண்டுகள்ன்றது தவிர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய கடைகள், பூ வியாபாரிகள், அந்த தேங்காய் பூ பழம் விற்கிறவங்க எல்லா கடைகள்லையும் பேட்டி எடுத்துட்டாங்க. எல்லா மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக எங்களுது ஒரு பெரிய கனவாக இருக்குது. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் அது எங்கள் தாத்தாலாம் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த திருப்பரங்குன்றமில் தீபம் ஏற்றது நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொல்லி அந்த மக்கள்லாம் பேட்டி கொடுத்ததை ஊடகங்கள்லாம் காண முடிஞ்சது. ஏன்னா அந்த கருத்தை திமுக கட்சியை சார்ந்தவங்க தான் அது மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. அது தவறு. இன்னொரு விஷயம், இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை அதாவது ஆதி காலத்திலேருந்து இருக்கக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய ஒரு மரபு மட்டுமல்ல, அது தமிழகம் முழுவதும் குன்று இருக்கமெல்லாம் முருகன் இருப்பார் என்பதை போன்று மலைகள் இருக்கக்கூடிய எல்லாம் கார்த்திகை தீபத்தென்று தீபம் ஏற்றுவது வழக்கம். அதோட அமைச்சர் சேகர் பாபாவோட நேற்று பேட்டியில கொடுத்து சொல்லியிருந்தார், எல்லாத்துலயும் சொன்னாரு. ஆனா அந்த தர்கா பக்கத்துல ஏத்தணும்ன்ற பிரச்சனையை பெரிதாக்குவது இல்ல பிரச்சனையை கிளப்புற மாதிரி உங்களுக்கு தோணலையா? நிச்சயமா நிச்சயமா இல்ல மேடம். ஏன்னா தர்கா சம்பந்தப்பட்டவங்க யாரும் போயிட்டு நீதிமன்றத்துல இன்டர்னல் பெட்டிஷன் போட்டு கூட எங்களுக்கு அது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பெட்டிஷன் கூட சொல்லல. அது மட்டுமல்ல, அதாவது தர்கா சம்பந்தப்பட்ட அந்த மசூதியை சார்ந்தவர்கள், தர்காவை சார்ந்த மசூதி அல்ல, தர்காவை சார்ந்த அந்த குழுவை சார்ந்தவர்கள் எல்லாம் கையொப்பமிட்டு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்ப யார் பிரச்சனையை கிளப்புறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா திமுக தான் பிரச்சனையை கிளப்புறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இல்ல இன்னொரு விஷயம், அதாவது நவாஸ் கனின்னு சொல்லிட்டு எம்பி இருக்காரு, பார்லிமெண்டத்தோட எம்பி. அவர் போய் ஆடு வெட்டி சாப்பிட, பிரியாணி சாப்பிடலாம் போனார். அப்போல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக யாருமே அதை பற்றி பேசலை. அதை யாரும் திமுக அரசாங்கம் தடுக்கலை. சரிங்களா? நெல்லித்தோப்பில் போயிட்டு நாங்கள் ஆடு வெட்டுவோம்னு சொன்னாங்க. அப்போ யாரும் தடுக்கலை. அந்த தர்காவே பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் எல்லா ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்குது. ஏற்கனவே நான் அதை பதிவும் செய்திருக்கேன். ஏன்னா முதல்ல ஊடகங்களை பதிவு செய்ததும் நான் தான். அதில் ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோபுரங்கள் உள்ளே இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் இந்து கோயில்கள், இந்து கலாச்சாரங்களை வடிவமைக்கப்பட்ட தூண்கள். ஆனால் தர்காக்குள்ளே இருக்கு. ஆமாம், புகைப்படங்கள் என்கிட்ட இருக்கு. பட் இருந்தாலும் அதை யாரும் அகற்றணும்னு சொல்லி எந்த இந்திய இயக்கங்களும் சொல்லவே இல்லை. அதை பற்றியும் நாங்கள் யாரும் அந்த விவாதத்துக்குள்ளேயும் போகலை. அந்த தர்கா இருக்கக்கூடிய இடம் தர்காவிற்கு சொந்தம். அது யாரும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அதை தாண்டி உள்ள அனைத்து இடங்களும் மலையே திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சொந்தம், திருப்பரங்குன்றத்துக்கு சொந்தம். இப்படி இருக்கும்போது நீங்க போயிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு அதனால பிரச்சனையை இந்துத்துவா உருவாக்குனாங்க, பிஜேபி உருவாக்குனாங்க, இந்து இயக்கங்கள் உருவாக்குனாங்கன்னு சொல்றது இது திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயமா நாங்க பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, அது இப்போ இன்னொரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. கனிமொழி எம்பியாக இருக்கட்டும், அந்த திமுக கட்சியை சார்ந்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அது அளவுக்கல்னு சொல்லி நில அளவுக்கல் பச்சையாக பொய் பேசுகிறாங்க. திமுக பொய் பேசலாம்.
இவ்வளோ ஒரு கேவலமாலாம் நடந்துக்கவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தீப அளவுகள் நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் வாங்க நேரில் வாங்க, எம்பியை கூப்பிடுங்க, நாங்களும் வரோம். தீபம் அந்த தூணில் என் நெய்யை ஊற்றுவதற்காக உள்ளே குடஞ்சே வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி அளவுகள் நீங்கள் சொல்லிடுவீங்க? நீங்களா ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி அளவுகள்னு சொல்லி மாற்றிடுவீங்களா? சரி, அப்படியே கூட இருக்கட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அதனால் தீபம் ஏற்றாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சம்மந்தப்பட்ட தர்காவை சார்ந்தவங்க பிரச்சனையை எழுப்பலை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? 15 மீட்டர் தள்ளி இருக்கு அந்த தீபம் வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோட அரசு எடுக்கிற முடிவுகள் வந்து இல்ல. இப்ப என்ன பிரச்சனை வந்தது? நீங்க வந்து பிரச்சனைன்னு சொல்றீங்க. என்ன பிரச்சனை வந்தது? எந்த பிரச்சனையும் வரல. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்து இயக்கத்தை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து அங்க இருந்து 6 மணிக்கு வந்து தீபம் ஏற்றுவாங்க. முருகனுக்கு அரோகரான்னு பாட்டு தான் பாடிட்டு இருந்தாங்க. தீபம் ஏத்தல. ஏச்சோ நாங்களே போறோம்னு சொல்லி பேரிகேடை நீக்கிட்டு போறாங்க. எங்கேயாவது ஒரு கடையாக சூறையிடப்பட்டிருக்கா? எந்த கடையாக உடைச்சாங்களா? யார் மண்டியா உடைச்சாங்களா? சொல்லுங்க. ஏதாவது 144 அதுக்கப்புறம் தான் போடுறாங்க. அப்போ 144 கிடையாது. நீதிமன்றமே அதை சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? அதனால அந்த 144 அதுக்கு பிறகுதான் போடுறாங்க. அது மட்டுமல்ல, இது வந்து முற்றிலும் வந்து அரசியலாக்கப்பட்டிருக்கு. திமுக தான் வந்து இந்த வன்முறையை, மதவாத பிரச்சனையை திமுக தான் உருவாக்குது. இந்திய இயக்கங்கள் உருவாக்கல. நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் என்னுடைய நண்பர் ராம ரவிக்குமார் நீதிமன்றத்தை நாடி எங்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு நீதித்துறை வழிவகுக்க வேண்டும், பிரச்சனைகளை தவிர்க்கப்பட வேண்டும், நீதித்துறையால் சட்டத்தின் மூலமாக சட்டத்தின்படியே அங்கே தீபத்தை ஏற்றுவதற்கு நாங்கள் செல்கின்றோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு நம்பிக்கை அல்ல, முருகன் மீது மட்டுமே எங்களுக்கு நம்பிக்கையை வைத்து நீதி வழக்கு தொடர்ந்தால் வழக்கின் அடிப்படையிலே நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் முருகன் அருளால் நல்ல தீர்ப்பினை வழங்கினார். ஆனால் திமுக அரசியல் செய்து மத பிரச்சனையை தூண்டிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சரிங்க சார், வெளிப்படையா நீங்க திமுக தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னால செய்யும் சார். அதாவது தர்காக்குள்ள இருக்க தூண்களை பாத்தீங்கன்னா அதெல்லாம் இந்து தூண்கள், அதை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அந்த தூண்களை அகற்றணும்னு நாங்களும் கேட்கல, எதுவுமே பண்ணல. பிரச்சனையே இல்லாத இடத்துல ஒரு பிரச்சனையை கிளப்பி அதில் மதவாத அரசியல் செய்கிறது திமுக. நீதித்துறை எங்கள் பக்கம் நிச்சயம் நிற்கும், முருகன் அருளால் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். சரி, அந்த தூண்ல ஒரு விளக்கு ஏத்துறதுனால திமுகவிற்கே என்ன பிரச்சனை? முதல்ல இந்த விவாத நிகழ்ச்சி மூலம் திருப்பரங்குன்றம் பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, தமிழ்நாடு ஒரு மத சார்பற்ற மாநிலம், எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் எல்லாம் அப்படிங்கிறத திருப்பரங்குன்றம் மக்கள் இந்த நிகழ்வில் காட்டிட்டாங்க. இன்றைக்கி காலையில் பாரதிய ஜனதா கட்சியும் இந்துத்துவ அமைப்புகளும் சென்று ஒவ்வொரு கடையை மூட வேண்டும் என்று கையெடுத்து கும்பிட்டும் ஒருவர் கூட கடையை அடைக்காமல் இன்றைக்கு இயல்பு வாழ்க்கை திருப்பரங்குன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக திருப்பரங்குன்றம் மக்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழகத்தின் ஒரு முன்னோடி நகர மக்களாக அவர்கள் ஒரு முன்மாதிரி மக்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களே இந்த பிரச்சனையை விரும்பலை. என்ன காரணம்னு சொன்னால், பல தீர்ப்புகள் வரும். தனி நீதிபதி தீர்ப்பு வரும், அமர்வு நீதிபதி டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு வரும், ஃபுல் பெஞ்சு தீர்ப்பு வரும். திருப்பரங்குன்றம் இடத்தை பொறுத்தவரை இந்த பிரச்சனை வந்து 1925 ஏற்படுது. திருப்பரங்குன்றத்தில் தேவஸ்தானம், மதுரை தேவஸ்தானம், திருப்பரங்குன்ற தேவஸ்தானம் ஹிந்து அமைப்புகள், முஸ்லீம் அமைப்பு அலிகான் சாஹிப் மேல மதுரை சார்பு நீதிமன்றத்தில் 1925 ஒரு வழக்கு போடுறாங்க. திருப்பரங்குன்றம் மலையே எல்லாமே தங்களுக்கு சொந்தம்னு விளம்புகை செய்யணும், டிக்ளரேஷன் பண்ணணும்னு ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் வந்து மதுரை சார்பு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, திருப்பரங்குன்றம் மலையில் தர்கா அமைந்துள்ள இடம், நெல்லித்தோப்பு மற்றும் தர்காவுக்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகள் இவை அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், அது தவிர அனைத்து இடங்களும் இந்துக்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்கிறார். அந்த தீர்ப்பு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் அங்கேருந்து அப்போ ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்ட காலங்கிறதுனால அப்போ சுப்ரீம் கோர்ட்டு கிடையாது. அப்போ பிரிவி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய இங்கிலாண்டோட பிரிவி கவுன்சில் இருந்தது. பிரிவி கவுன்சிலுக்கு இந்த வழக்கு போக்குள்ள பிரிவி கவுன்சில் அப்பீல் நம்பர் 5/1930 அது கோப்பில் எடுக்கப்பட்டு 12/5/1931 அன்னைக்கு பிரிவி கவுன்சில் ஒரு சரித்திரமிக்க தீர்ப்பை வழங்குது. என்னன்னா, திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்கா, நெல்லித்தோப்பு மற்றும் அந்த தர்காவுக்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகள் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, மீதி இடங்கள் இந்துக்களுக்கு சொந்தமான திருக்கோயிலுக்கு சொந்தமானதுன்னு தீர்ப்பு சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பு தான் நீண்ட காலத்திற்கு நிலுவையில் இருந்தது. சுப்பிரமணியன்கிற ஒரு மதுரை மாவட்டத்திலே பல்வேறு நீதிமன்றங்களிலே பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் 2014 மதுரை அமர்வு பெஞ்சில் மதுரை அமர்வு
ஹைகோர்ட் பெஞ்சில் மதுரை பெஞ்சில் வந்து ஒரு ரிட்டு போடுறாரு. சரி. இந்த மாதிரி நாங்கள் போய் மலை உச்சியில் வந்து நாங்கள் தீபம் ஏற்றணும். இப்போ தீபம் ஏற்றக்கூடிய இடங்கிறது மோட்ச தீபத்திலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஏற்றுறதுனால அது ஆகம விதிகளுக்கு புறம்பாக இருக்கிறதுனால நாங்கள் மலை உச்சியில் போய் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டு போடுறாரு. தனி நீதிபதி அதை தள்ளுபடி செய்கிறார். அது மேலே அப்பீல் போடுறாரு. ரிட் அப்பீல் நம்பர் 1524/2017. அது வந்து நீதியரசர்கள் கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் பெஞ்சு முன்னாடி வந்து அவங்க 7/12/2017 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பில் இந்த பிரிவி கவுன்சில் அப்பீல் நம்பர் 5/2017 அது 1931 மதுரை சார்பு நீதிமன்ற தீர்ப்பையும் சுட்டி காட்டி அது வந்து மோட்ச தீபத்துக்கு அருகில் ஏற்றக்கூடியது ஆகம விதிகளுக்கு புறமான செயல் அல்ல. பல ஆண்டுகளாக அந்த உச்சி பிள்ளையார் கோயில் அருகே ஏற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல தான் ஏற்றலாம் ஒழிஞ்சு இங்கே தேவையில்லாமல் தர்கா பக்கத்தில் போய் ஏற்றிக்கிட்டு 15 மீட்டர் இடைவெளியில் உள்ள தர்கா பக்கத்தில் ஏற்றி அந்த சமுதாயத்துக்கும் இந்து சமுதாயத்துக்கும் ஒரு விரோதம் உண்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பை தான் இன்னைக்கு தமிழக அரசு அந்த தீர்ப்பை மதித்து, ஏன்னா ஒரு தனி நீதிபதி கொடுக்குற தீர்ப்புக்கு அதிக முக்கியத்துவமா டிவிஷன் பெஞ்சுக்கு கொடுக்குற தீர்ப்புக்கு அதிக முக்கியத்துவமான்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்புக்கு தான் அதிக முக்கியத்துவம். நேற்று கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்ற அடிப்படையில தான் வந்து நம்ம செயல்படணும் அப்படின்றது தான் இவர்களுடைய புகாராக இருக்கு. அதாவது தீர்ப்புன்னு சொல்லக்குள்ள நேத்து தீர்ப்பு முந்தா நேத்து தீர்ப்புன்னு இல்லை. அது வந்து 5 நீதிபதிகளால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பா, அந்த உத்தரவு இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பா, தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பாங்கிறத அனலைஸ் பண்ணக்குள்ள இது தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு. ஏற்கனவே அமர்வு பெஞ்சால் டிவிஷன் பெஞ்சால் ஒரு தீர்ப்பு 2017 பெறப்பட்டிருக்கு. 2017 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறார். அதிமுகவை சேர்ந்த அரசு வழக்கறிஞர்கள் அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்போ ஏற்றப்பட்ட இடம் ஆகம விதிகளுக்கு புறமானதல்ல, மனுதாரர் கோரக்கூடிய இடம் பிரச்சனைக்குரிய இடம்னு சொல்லி அந்த ஸ்டாண்ட் எடுத்து அப்போ ஏற்பட்ட தீர்ப்பை தான் இப்போ தமிழக அரசு மதிக்குது. ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி டபுள் ஸ்டாண்டர்ட் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அந்த இடத்துல விளக்கேற்ற அனுமதிக்காமல் அந்த மனுதாரர் கோரிக்கையை வந்து தள்ளுபடி செய்கிற அளவுக்கு வாதாடிட்டு இப்போ வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டியதான திமுக அரசியல் செய்யுதுங்கிறாங்க. திமுக அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, ஆளுகின்ற கட்சியாக இருக்கக்கூடிய திமுக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது, மக்கள் அமைதியாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அதை வந்து இந்த மாநிலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்குற மாதிரி உருவாக்கணும், இங்கே ஒரு ராம ஜென்ம பூமி மாதிரி ஒரு கலவரத்தை இங்கே உருவாக்கணும். உத்தரப்பிரதேசத்தில் எப்படி ராம ஜென்ம பூமி பாபரி மசூதை கலவரமாக்கி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்க நினைச்சதோ அதே போல தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு தான் செய்யறாங்க. சரிங்க சார், பிரபு சார் மேற்கோள் காட்டும்போது கூட அரசு அப்படின்னு சொல்ல திமுக தான் இந்த பிரச்சனை, மாநில அரசோட தீர்ப்பு இல்ல மாநில அரசோட அவர்களோட நடவடிக்கைன்னு சொல்லாம திமுக அரசு தான் இதற்கு பின்னாடி இருக்கிறது, திமுக அரசு தான் இந்த பிரச்சனை. அதாவது தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெஞ்சாலும் திமுக, அதிகமாக வெயில் அடித்தாலும் திமுக, வெள்ளம் வந்தாலும் திமுக, வறட்சி வந்தாலும் திமுக, பழுத்த மரம் கல்லடி போடும். இன்னைக்கு முன்னணி கட்சியா திமுக இருக்கனால எதை எடுத்தாலும் திமுக குறை சொல்றாங்க. ஆனால் ஒரு விஷயம், வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, குகனுண்டு குறை இல்லைங்கிற மாதிரி தமிழக அரசுக்கு எந்த குறையும் இல்லை. நிச்சயமாக தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. 2017 இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த தீர்ப்பு அதில் உறுதி செய்யப்பட்டு இந்த தனி நீதிபதி மதுரை நீதிபதியினுடைய உத்தரவு நீக்கரவு செய்யப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டு பேருமே முருகன் மீது தான் உங்களோட பெரிய நம்பிக்கையை வச்சு உங்களோட வாதத்தை நிறைவு செஞ்சீங்க. வெங்கடேஷ் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது முக்கியமா என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தோட உத்தரவுகளை வந்து அரசும் காவல்துறையும் மதிக்கவில்லை என்பதுதான் ஒரு பொது புகாராக இருக்கிறது. இப்போ மக்களுக்கு எதிராக அந்த திருப்பரங்குன்ற மக்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுமானால் அவர்களை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு செயலுமே இருக்க வேண்டும். உங்களோட பாயிண்ட்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். திருப்பரங்குன்ற மலைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள்லாம் மத நல்லிணக்கமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்ற மாதிரி ஒரு தப்பான பரப்புரையை முதல்ல முன்வைக்காதீங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, திருப்பரங்குன்றம் மலை வந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு பக்கத்தில் இருக்க மக்களுக்கு சொந்தமான மலை இல்லை. அது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தருக்கு சொந்தமான ஒரு மலை. ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய பிரதிநிதியாக முருகர் அங்கே வீட்டில் இருக்கிறார். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு அது, சரிங்களா? அது வந்து சுற்றி இருக்கவங்கள 2 பேர் சொல்கிறத ஒரு பேட்டி எடுத்துகிட்டு அது ஒட்டுமொத்த இந்துக்களின் குரலாக நீங்கள் சொல்கிறத நான் முதல்ல வன்மையாக கண்டிக்கிறேன்.
பழனி, பழங்குன்றம், திருச்செந்தூர், பழமுதிர் சோலையுடன் சுவாமிமலை, அழகிய திருத்தணிகை, இப்போ மருதமலையில் பெரிய முருகர் வைக்கிறேன்னு சார் பாபு சொல்லியிருக்காரு. இன்னும் வைக்கிறார், வச்சுக்கிட்டே இருக்கார். அவர் ஆட்சி முடிகிறதுக்குள்ளே வச்சிருவார். குன்று இருக்கமிடெல்லாம் குமரன் இருக்கமிடம்னா அறுபடை வீடும் உலகத்தில் இருக்கக்கூடிய 10 கோடி இந்துக்களுக்கு சொந்தமானது வீடு அது. சரிங்களா? சும்மா கீழே இருக்க ஒரு 4 பேர்ட்ட யூடியூப்ல போய் 4 பேட்டியை கேட்டுட்டு நாங்கள் மத நல்லிணக்கம், நாங்கள் கீழே யாரும் மத நல்லிணக்கம் இல்லைமான்னு சொன்னோமா? இந்த பிரச்சனைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் காரணம் எங்கன்னா பாஜக கோடிட்டு காட்டியிருக்கா? இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் பட்ட பரிவர்த்தனமாக திமுக. எந்த மாற்று கிடையாது, எங்க வேணா சொல்லுவோம். 161 கோயில 2021 26 வரையும் இடிச்சிருக்காங்க திமுக. இது வரையும் கோர்ட் ஆர்டர்ல கேட்டா கோர்ட் ஆர்டர் போட்டாங்க, நாங்கள் இடித்தோம். அந்த கோயிலை இடிக்கிறதுக்கு கோர்ட் ஆர்டருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மிக விரைவாக செய்கிற திமுக அதே கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்தா அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி. இப்போ சிக்கந்தர் மலைக்கு மேலே திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபத்தூண் கிடையாது. முதல்ல ஒரு விஷயத்தை இங்கே புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செய்தனால அது உண்மையாடாது. நீங்கள் ஏற்றுற தீபம் மோட்ச தீபம், அதில் ஏற்றக்கூடாது. ஏற்ற ஆகம விதிப்படி தவறு. அது டிவிஷன் பெஞ்சு கொடுத்தாங்க, அந்த எந்த பெஞ்சு கொடுத்தாலும் தவறு. 100 வருடமா தவறு. ஆன்மீக முறைப்படி தான் இருக்கு. ஆன்மீக முறைப்படி 100 வருடங்களுக்கு முன்னாடி தீபத்தூண்ல தான் ஏற்றப்பட்டது. மோட்ச தீபத்தில் ஏற்றக்கூடாது. மோட்ச தீபம் என்னன்னா, யாருன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா சுத்து வட்டாரட்டுங்களா அங்கே போய் ஒரு ஆன்மா சாந்தின்னு ஏற்றுவதற்கான மோட்ச தீபம் ஆகம விதிப்படி அதில் ஏற்றவே கூடாது. இதான் ரூல். தீபத்தூண் இருக்கு. ஒரு நிமிஷம் தவிடாதீங்க. மோட்ச தீபத்தில் ஏத்தல, மோட்ச தீபத்துக்கு அருகில் மோட்ச தீபம் ஏத்துற இடத்துல ஏத்தல. அது உயர்நீதிமன்ற தீர்ப்பு. மோட்ச தீபத்துல ஏத்தக்கூடாது. உயர்நீதிமன்ற தீர்ப்பிலே 6வது சொல்றேன். மோட்ச தீப இடத்துல ஏற்றப்படவில்லை. தவறான தகவலை கொடுக்காதீங்க. நீதிமன்ற தீர்ப்பு கையில வச்சிருக்கீங்க. தீபத்தில் தான் இல்ல தீர்ப்போட பேரா நம்பர் 9 தெளிவா இருக்கு. அது நீங்களே வச்சுங்க. பிள்ளையார் இது தீர்ப்பு இல்லையா? இது தீர்ப்பு இல்லையா? தலையிடாதீங்க. பிள்ளையார் கோயில் பக்கத்துல மோட்ச தீபத்தில் தான் மோட்ச தீபத்தில் இல்லங்க. மோட்ச தீபம் அருகில் ஏத்தக்கூடாது. என்ன சொல்லிருக்காங்க? மோட்ச தீபத்தில் ஏற்றக்கூடாது. Clear statement in the affidavit that lighting of கார்த்திகை தீபம் near மோட்ச தீபம். அது பாப்போம் சார், அது பாப்போம் சார். நீங்க பேச விட மாட்டீங்களா? பாப்போம் பாப்போம் சார். நீங்க அதெல்லாம் சரி, இப்ப யாரை பேச விட மாட்டீங்க? நான் தயாரா தான் இருக்கேன். கையில இருக்கு. ஏன் மாத்தி பேசுறீங்க? பாரதிய ஜனதா போயிட்டு பேசுறது வழக்கமா? தப்பான விஷயம் வரக்குள்ள நீங்க தலையிடணும். தீர்ப்பு இருக்கு. சொல்லுங்க. தீர்ப்பு இருக்கு. தீர்ப்பு இருக்கு. தீபத்துல ஏற்ற மோட்ச தீபம் அருகில் ஏற்றப்படுது. மோட்ச தீபத்தில் ஏற்றுறதுன்னு சொல்றது தவறான தகவல். நீதிமன்ற அவமதிப்புக்குள்ளான செயல். நீங்க கண்டிப்பா கம்முன்னு இருக்கலாம் சொல்லாதீங்க சார். தப்பான தகவல் வந்து தலையிடுவோம். அரசு தவற வழி, அரசு மேல தவறான விருந்தினர்கள் இருக்காங்க. 4 பேரோட கருத்துக்கு நாங்க முக்கியத்துவம் பதிவு செய்ய விடுங்க. அவரை குறிச்சு வச்சுக்கிட்டு பதில் சொல்ல. இல்ல தவறான தகவல் வந்து பதிவு செய்ய போராட்டம். தப்பா வந்தது. போச்சு. டிவிஷன் பெஞ்ச் எல்லாம் எடுத்து கேளுங்க. நெறியாளரா நான் சொல்றத கேளுங்க. ஆன் தி ஸ்பாட் இது ரேபிட் ஃபயர் ரவுண்ட் கிடையாது. முதல் சுற்றுல அவங்க கருத்து சொல்லட்டும். அது அவரோட கருத்து. ஓடுதுன்றீங்க தப்பு இல்லையா? இந்த தீர்ப்பு கையில ஓடுதுன்றீங்க. இந்த தீர்ப்பு அண்ணன் கையில வச்சிருக்காங்க. இங்க பாருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க பேசும்போது அவர் அமைதியா இருந்தார். அவர் பேசும்போது இவர் அமைதியா இருந்தார். அவரை பேச விடுங்க. இவர் சொல்றாருல அது தவறு. நீங்க ஒரு நீதிமன்ற தீர்ப்பை வச்சிருக்கீங்களா? கரண்ட் தீர்ப்பு ஏன் மதிக்கல? நீங்க ஏன் மதிக்கல? அடுத்த வருஷம் பாத்துக்கோங்க. சரி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. மக்களுக்கு என்ன குழப்பம் இருக்கோ அதை தெளிவுபடுத்துறது தான்
ஏன் கோவில் அனுமதிக்கல? திமுக அரசாங்கம் இந்துக்களுடைய விரோத போக்கை கடைபிடிக்கிறது. அதான் நிதர்சனமான உண்மை. வரேன் சார். மேடம் ஒரே நிமிஷம், நான் வெங்கடேஷ் சாரோட கருத்துக்களை வாங்கிட்டு உங்களோட கருத்துக்கு வரேன். அது வரைக்கும் மூன்று பேருமே இடைமறிக்காம இருந்தாதான் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியும், யார் செயல்து உண்மைன்னு தெரியும். அதுக்காக தான் விருந்தினர்களை விவாத மேடைக்கு அழைத்து அவரவர் கருத்துக்களை பொது மேடையில வைக்கிறோம். இங்க 1-to-1 ஆர்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா யாருக்கும் எதுவுமே புரியாது. இது ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்டா வந்திருக்க அத்தனை பேர்கிட்ட சொல்றேன். வெங்கடேஷ் சார், உங்களோட கருத்துக்களை நிறைவு செய்யட்டும். அமைதியா ஒரு நிமிடம் இருங்க ரெண்டு பேருமே. இது நாள் வரையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்த தீபம் மோட்ச தீபம் கிடையாதுன்னு இவர் சொல்றாரு. ஆனா அது எதிர்கருத்து அவர் அப்புறம் பதிவு பண்ணிக்கிட்டோம். அது மோட்ச தீபத்தில் தான் ஏற்றப்படுகிறது. ஆகம விதிப்படி தீபத்தூணில் தான் ஏற்றணும். திமுக என்ன சொல்றாங்க, ரொம்ப கிட்ட இருக்கு, 15 மீட்டர்ல இருக்குன்றாங்க, 50 மீட்டர்ல இருக்கு. இந்த தீர்ப்பை 48 பக்கம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. யார்? சுவாமிநாதன் நீதியரசர் கொடுத்துருக்காரு. அவர் அகநானூரில் மேற்கோள் காட்டிருக்காங்க. சங்க இலக்கியங்கள் சுற்று வட்டாரத்தில் எல்லாம் விசாரித்து மலை மேலே ஏறி பார்த்து மலை உச்சியில் இல்லை அந்த தீபத்தூணு. தர்காவுக்கு இருக்கக்கூடிய மலை பெருசு, மலை உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு மலை, ஒரு சின்ன மலை இருக்கும், அந்த மலையில் தான் அங்கே இருக்குது. நைட்டு 12 மணிக்கு ரிப்பன் பில்டிங்கில் தூங்கி இந்த தூய்மை பணியாளர்களை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிங்களே, கேட்டால் என்ன கேட்டீங்க? கோர்ட் ஆர்டர் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், நாங்கள் கோர்ட்டை மதிப்போம், நீதியரசர் சொல்கிறது தான் நாங்கள் கேட்போம். கேட்டிங்களா இன்னைக்கு? ஏன் இது கேட்கல? கேள்வி கேட்போம்ல. மறுபடியும் பாரு இந்த மாதிரி சரியான கேள்வி கேட்டிருக்காங்க வெங்கடேஷ் சார். எல்லா நேரத்திலுமே நீதிமன்ற உத்தரவுக்குத்தான் நான் என்று சொல்லும் தமிழக அரசாங்கம் இந்த இடத்துல ஏன் அந்த உத்தரவுக்கு தலைவணங்காமல் காவல்துறையோட சேர்ந்து இந்த உத்தரவை பின்பற்றவில்லை? அவரோட கேள்விக்கு உங்களோட பதில் என்ன? என்ன கேக்குறீங்களா மேம்? ஆமாங்க மேம். நிகழ்வுல கலந்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் அமைதியா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பாஜகவோ அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஆடை வாங்குறதுக்கு முன்னாடி ஆட்டு கழுத்துல இருக்க மணியை வாங்கிடுவாங்க. அப்பதான் ஆடு காணாம போறது தெரியாது. இதுதான் பாஜகவோட டெக்னிக் இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மத பிரச்சனைகளை அவங்க தூண்டுறதுக்கு. இதுதான் அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மணியை வாங்குவாங்க. மணி தானே வாங்குறோம், நம்ம இங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா நீ மணி வாங்கும் பொழுதே அதை கண்டுபிடிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க இப்ப மணியை வாங்குறீங்கன்னா அடுத்து நீங்க ஆடை தான் திருட போறீங்க, ஆடை முழுதாக அறுப்பதற்காகத்தான் நீங்கள் மணியை வாங்குகிறீர்கள் அப்படிங்கறத கரெக்டா சென்ஸ் பண்ணிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிங்கிறது தான் இங்க வைக்கிற முதல் விஷயம். மேலும் இது நீங்கள் பேசுவது போல இந்த மலைக்கு மேல தீபம் ஏற்றுவதற்கு எதற்காக அப்படின்னா, இந்த காலகட்டத்துல குளிர் அதிகமாக இருக்கும். இது முதல்ல சமணர் மலை, நீங்க அப்படி பாக்கணும். இது முருகன் மலை நீங்க பேசுறீங்கன்னா புத்தர் காலத்துக்கு தான் போகணும். முதல்ல ஆதி காலத்துல இந்த மலையை யார் சொந்தம் கொண்டாடினார் அப்படின்னு சமணர்கள் எல்லாம் கிளம்பி வந்தா என்ன பண்ணுவீங்க? அவங்க கூட இன்னும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது. 100 வருஷம் ஒரு விஷயத்த பழகிட்டோமா, அங்க இருக்கக்கூடிய ஏரியா மக்கள்னு சொல்றவங்களுக்கு பிரச்சனை இருக்கா? இல்ல அப்படின்னா தூக்கி அந்தாண்ட போடணும். இங்க மதக்கலவரம் வரக்கூடாது. இங்க விநாயகர் கோயில் ஊர்வலம் போகும்போது இஸ்லாமியர்கள் மோர் கொடுப்பதும், அல்லது இங்க முருகன் கோயிலுக்கு கால்நடையா நடந்து போகும்பொழுது அவங்களுக்கு கால்ல சூடு தாங்க கூடாதுன்னு தண்ணி ஊத்தி விடுறது இஸ்லாமியர்கள். இங்க மேல மலைக்கு போறவங்களுக்கு கூட பல விதமான விஷயங்களை இஸ்லாமியர்கள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு இடையூறா அவங்க போற வர வழியில இருக்கக்கூடிய விஷயத்துல அது மிக முக்கியமான விஷயமாகவே இருந்தாலும் இங்கு மனிதத்தன்மை தான் பார்க்கப்பட வேண்டும். மனிதனை முக்கியமாக தான் பார்க்கப்பட வேண்டும். இல்ல நீங்க இதுதான் முக்கியம். ராஜேஸ்வரி மேம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கோ இல்ல அங்க இருக்க இந்துக்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை, அது அதை மத கலவரமாக மாற்றுவதே திமுக அரசு அப்படின்றதுதான் இங்க பிரபு சாரும் வெங்கடேஷும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை உங்க முன்னாடி வைக்கிறாங்க. அதற்கு உங்களுடைய திருப்பரங்குன்றம் மக்களோ இல்ல அங்க இஸ்லாமியர்களோ இல்ல தர்கா மக்களோ தர்கால எழுதி கொடுத்திருக்காங்க தீபத்தூண்ல நீங்க தீபம் ஏற்றுவது எந்த அப்ஜெக்ஷன் இல்ல. இரண்டு வாட்டி எழுதி கொடுத்திருக்காங்க தர்கால. சும்மா கதை விட்டு கேவலம் இஸ்லாமியர்கள் வராங்க. இப்ப ஒரு கேஸ் ஆல்ரெடி இங்க இருக்கு. இவர் சுவாமிநாதன் அவர்கள் போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம இப்ப வழக்கறிஞர் ரொம்ப தெளிவா அதை எடுத்துரைத்தார். ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள் இருக்கு. இதுல இருந்து இது ஒரு அதாவது 100 வருடம் ஒரு வழக்கம் இருக்கிறதுன்னா அதை மாற்றி பண்ணும் பொழுது இப்ப போயிட்டு அங்க போய் நாளைக்கு தீபம் ஏத்துறாங்கன்னா அந்த நேரத்துல நீங்க எதுவும் வழிபடக்கூடாது. நீங்க அந்த போற வர வழியில நீங்க ஏதோ ஒரு மாமிசமோ இல்ல அந்த அதை சார்ந்த அதாவது உங்கள் சடங்கு சார்ந்த விஷயங்களும் எடுத்துட்டு போக கூடாது. அடுத்து பிரச்சனை பண்ணுவீங்க. நீங்க
நீங்க அதுக்கு தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆக இதை நாங்க சென்ஸ் பண்ணிட்டோங்கிறோம். நீங்க வந்து அயோத்தி போல திருப்பரங்குன்றத்தை உருவாக்க முடியாது, அதை திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க சென்ஸ் பண்ணலங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் சென்ஸ் பண்ணாங்க. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் இவர்களை தடுத்து நிறுத்திய போது கை தட்டி விசில் அடிக்கிறார்கள் மக்கள். இன்னைக்கு இயல்பு ஒரு பயம். திமுக கட்சி நிர்வாகிகள் இருக்கக்கூடிய கை தட்டி விசில் அடிச்சவங்க திமுக கட்சியை சார்ந்தவங்கம்மா. இந்துத்துவாவை பொதுமக்கள் வரல, பொதுமக்கள் யாரும் இல்ல. சார் கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ணே, நீங்க இந்துத்துவாவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்களானால் முதலில் சமண மலை எது? அது வந்து இது ஒரு புது கதையா இருக்குங்களா? இது ஒரு புது கதை. நல்லதா இருக்கு. தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அதாவது மலை மேல் அதை என்ன கத்த விடுறீங்க, பாவம் அவங்க காதெல்லாம் வலிக்கும். நான் என்ன சொல்றேன்னா, மலை மேல தீபம் ஏற்றுவதற்கு காரணம் என்னன்னா மேக குவிப்பு. அது வந்து திரிஞ்சு போய் அங்க வந்து அந்த மலை மேகத்தை திரிப்பதற்காக தான் மலை உச்சில் தீபமே ஏத்துறாங்க. இதுதான் சமணர்கள் கடைபிடித்த வழக்கம். புரியுதா? அதை விட்டுட்டு இன்னைக்கு நாங்க முருகனுக்காக நீங்க மலை ஏத்துங்க, இல்ல ஆன்மீகத்தை வச்சு பல விதமா கொண்டாடுங்க, வேணாங்கல. ஆனால் அது மற்றவர்கள் வாசல்லதான் போய் நான் பண்ணுவேன்னு ஏன் நிக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். அத நம்ம இங்க ஏத்தி போமே, அது மேல உச்சியில இருக்குல்ல, உச்சி பிள்ளையார் கோயில் அங்க உச்சியில இருக்குல்ல. தமிழர்கள் சமணர்கள்ட்ட மட்டும் தான் ஓட்டு கேட்க போனோம். அவர் ஆர்எஸ் பாரதி சொன்னாரு பாருங்க, எங்க கட்சியில 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, ஓட்ட சமணர்கள் வந்தார்கள். தமிழர்கள் தானே, தமிழர்களை பேசும்பொழுது அவரோட அருள்துறை அமைச்சர் சேகர்பாபு ஒவ்வொரு சபரிமலைக்கு ஏன் போறாரு? எல்லாருமே சமணர்களுடைய மலைகள் தானே, ஏன் அவர் போறாரு? ஏன் போறாரு? கேள்வி கேளுங்க. ஏன் அவர் சேகர்பாபு? சகோதரி உங்ககிட்ட தான் பேசுறாங்க, சொல்லுங்க வெங்கடேஷ் அண்ணா கிட்ட. உங்க அருள்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களே ஒவ்வொரு சபரிமலைக்கா எதுக்கு போய் சாமி கும்பிடுறாருன்றது பதில் சொல்லுங்க. எல்லாமே சமணர் மலர்னு சொல்றீங்க. சப்ஜெக்ட்டா பேசுங்க. ஏன் சேகர்பாபு அண்ணா இருக்கிறீங்க? நீங்க தானே சொல்றீங்க அது சமணர் மலர்ன்றீங்க. அப்புறம் ஒருத்தன் சிக்கந்தர் மலன்றான், ஒருத்தன் எங்க மலன்றான், நீங்க புதுசா சமணர் மலன்றீங்க. நீங்க ஒரு மலை சொல்லுங்க. மதத்திற்கான மலையை இத மாத்தாதீங்க, அதத்தான் நாங்க சென்ஸ் பண்றோம்ங்கறோம். இது மனிதர்களுக்கான மலை. மனிதர்கள் நாங்களா மிருகம், நீங்களா மனிதர்கள். திமுக காரங்களா மனிதர்கள், நாங்களா மிருகங்கள்ல. என்ன பிரச்சனை? அண்ணே வெங்கடேசன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப? பிரச்சனை நீங்க பண்றதெல்லாம் பொய், நீங்க பேசுறது அனைத்தும் பொய். வரலாறு தெரியாம உளறீங்க பொது வழியில. வரலாறு தெரியாம பொது வழியில உளறீங்க, தான் பிரச்சனை. வரலாறு தெரியாம பொது வழியில உளறீங்க. சும்மா ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ப படிச்சுட்டு உளறீங்க. யாரு உங்களுக்கு சொன்ன சமரம் இல்லைன்னு? ஏங்க 1920ஆம் ஆண்டு 1920 ரிவிஷன் பிரிட்டிஷ் கவுன்சில் சொன்னதுதான் உங்க அண்ணன் படிச்சாரு. உங்க அண்ணன் படிச்சதுல நீங்க சமண மலையை படிச்சாரு. அவரு எந்த ஊர்ல இருக்கீங்க? நீங்களா எங்க புறப்பட்டு வரீங்க? நீங்களா வரலாறு தெரியாம வந்து உளறீங்க. வரலாறு தெரியாம உளறீங்க. குமரன் இருக்கிற அந்த திருப்பரங்குன்ற மலைக்கு பின்னாடி சமணர்களோட படுகை எல்லாம் இருக்கு. அதனால வரலாற்று ஆய்வுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் மேற்கோள் காட்டி அவங்க கேக்குறாங்க. உங்களோட பதில் ஒட்டுமொத்த இந்துக்கள் பிரதிநிதியா வாபஸ் வரணும். கண்டுபடி உளறக்கூடாது பொது வழியில வந்து. கண்டபடி உலரக்கூடாது. எப்படி நீங்க சமணர் மலன்னு சொல்றீங்க? வந்து இது ஒரு புது உருட்டா இருக்கு. உருட்டு எப்படி தெரியாம எல்லாம் குமரன் என்பது வரலாறு. இதிகாசங்கள் புராணங்கள்ல திருஞான சம்பந்தம் அப்பர் சமணர்களோட படுகை எல்லாம் அங்க இருக்குன்றீங்களா? அதெல்லாம் இல்லன்றீங்களா? பாடப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அம்மா சொல்றது கேக்குறேன். இப்போ கூன்சாண்டியன் காலத்துல சமணர்கள் இருந்தாங்க. அதாவது இது புது கோணத்துல திரும்ப மாறுது. இது தமிழர்களுக்கானது இல்லை. திமுக வந்து அரசியல் செய்கிறது. ஆன்மீகமும் அரசியலும் 2 கண்கள் என்று சொன்ன தலைவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த திருப்பரங்குன்றம் மலையில் அரசியல் செய்வது யார்? முக்கியமான கேள்வி எல்லாரோட மனசுலயும் ஓடுறது என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றம் முருகனிடம் விளக்கேற்ற வேண்டும், சரி. ஆனால் இதை இந்த ஆன்மீகத்தில் அரசியலை புகுத்து அதில் அரசியல் லாபம் தேடி அதில் மக்களை மடைமாற்றம் செய்து அதற்கு அவர்களை குழப்பி அந்த திருப்பரங்குன்றத்திலேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது யார்? ஒரு விஷயம் நான் தெளிவா பதிவு பண்றேன். ஒற்றை வார்த்தையில பதில் இருக்கக்கூடாது. பிஜேபி வந்து இந்த வழக்கை முன்னெடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்து முன்னணி இந்த வழக்கை முன்னெடுக்கல. என்னுடைய நண்பர் ராம ரவிக்குமார் இந்து தமிழர் கட்சியை சார்ந்தவர். அவர் அமைப்பை பேரோட பதிவு செய்யாம ராம ரவிக்குமார் என்ற பெயர்ல நீதிமன்றத்தை நாடுறார். எந்த அரசியல் சாயமும் அவர் பூசிக்கொள்ளவில்லை. முருக பக்தராக போறாரு, தீர்ப்பு வாங்கிட்டு வர்றாரு. நீங்க தீபத்தை விட்டுட்டு இருந்தீங்கன்னாக்கா இவ்வளவு சர்ச்சையே கிடையாது. அவர் பாட்டு இருப்பாங்க. ஆன்மீக HRNC கூட தீபம் ஏத்திட்டு போயிட்டு இருக்கலாம்.
இல்லை நீதிபதி சொன்ன பேர் கூட 10 பேர் கொண்ட குழு கூட போயிட்டு தீபம் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கலாம். இப்போ பிரச்சனையை கொண்டு வர்றது யார்? அங்கே இருக்கக்கூடிய தர்காவை சார்ந்த ஒரு 500 நபர்கள் அங்கே வந்து தொழுகை பண்ணுறவங்க வந்து தடுத்தாங்களா? நீங்கள் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஏதாவது ஒரு பதிவு இருக்கா? ஏதாவது ஒரு வீடியோ ஆதாரங்கள் இருக்கா? இல்லை அந்த தர்காவை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு ஆடியோ வீடியோவோ இல்லை ஆடியோவோ பேசியாதுன்னா யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா? நிச்சயமாக கிடையாது. அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் இது முற்றிலும் அரசியல் செய்கிறது திமுக. நிச்சயமாக அங்கே இந்து இயக்கங்களோ பிஜேபியோ அல்ல. பிஜேபி, இந்து முன்னணி, மற்ற இந்து இயக்கங்கள், இந்து மக்கள் கட்சி, பாரத் சேனா, இந்து தமிழர் கட்சி போன்ற அமைப்புகள் அங்கே இருந்து கொண்டு என்ன சொல்றாங்க, பஜனை பாடி கொண்டு எங்களுடைய முருகப்பெருமானுடைய தீபத்தை பல ஆண்டுகளுக்கு பிறகு கண்கொள்ளா காட்சியாக பார்ப்பதற்காக அங்கு எல்லாமே நம்முடைய முருகர்மா, நம்முடைய முருகர் நம்முடைய முருகர் நம்முடைய முருகர் தான். ஆமாமா, நம்முடைய முருகர் தான். எங்களுக்கானவர் எல்லாருக்கும் சரிங்களா? அப்போ நம்ம ஆமா கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க நினைக்கலையா? அதான் பிரச்சனையே. இது முன்னாடி வரலாறே தப்பா சொல்லிட்டீங்க நீங்க, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அதை தடுக்கிறீங்க? யாரும் தடுக்கல. நீதிமன்றம் அவசியம் திமுகவிற்கு என்ன? எதற்காக இப்படி ஒரு மேம்போக்கான ஒரு குற்றச்சாட்டு வருகிறது? பிஜேபி, இந்த பிஜேபி தான், பிஜேபி சார்ந்தவர்கள், இந்துத்துவவாதிகள், இந்து உணர்வாளர்கள், சனாதானிகள், இவர்கள் கொண்டு வந்து தீர்ப்பை வந்து வாங்கிட்டு வந்து தீர்ப்பை வந்து முருகனுடைய மலையில நாங்கள் வந்து தீபம் ஏற்றினு சொன்னா அது ஓட்டு வங்கி ஆக்கிட போறோம் அப்படின்னு அவங்க வந்து எப்படி இஸ்லாமியர்கள் ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டை ஓட்டு வங்கியாக மாற்றினார்களோ இது போன்று இந்துக்களுடைய ஓட்டு இவர் வாங்கி விடுவார்கள் என்று உள்நோக்கத்தோடு திமுக என்ன பண்றாங்க? பிரச்சனை பண்றாங்க. நிச்சயமாக பிஜேபி ஒரு நாளும் அரசியல் செய்யவில்லை. அதாவது பழமை வாழ்ந்த விஷயங்கள் இதை நாங்க மீட்டு எடுக்கிறோம். மீட்டு எடுக்கிறதுல என்ன தவறு இருக்கு? என்ன தவறு இருக்கு? சரி, திருப்பரங்குன்றம் மட்டும் சொல்றீங்களா? திண்டுக்கல் என்ன நடந்திருக்கு? திண்டுக்கல் என்ன இதே இஷ்யூ தான். இந்துக்கள் சிறுபான்மையாக்கப்பட்டாங்க. இதே நீதியரசர் தான் தீபத்தை சொல்றாரு. ஏன் நீங்க அலோவ் பண்ணல? எங்கேயுமே அப்ப இந்துக்கள் வழிபாடு, அப்போ இந்துக்கள் எங்கெல்லாம் சிறுபான்மையா நீங்க வழிபாடு விட மாட்டீங்களா? இதுல ஓட்டு அரசியல், வாக்கு அரசியல் பண்றாங்க. நீங்க இப்ப நீங்க சொல்ற விஷயத்துல அங்க இருக்கிற இந்துக்களுக்கு கிறிஸ்தவ மதத்தை சரி பண்ணுமா? நாகர்கோயில்ல உங்க சர்ச்சைகள் இருக்காங்களே, கிறிஸ்தவ சர்ச்சில் அருந்ததிய சமுதாயத்துல ஃபாதர் ஆக மாட்டாங்க. அதை போய் சரி பண்ணிடுவாங்க. அதை சரி பண்ணிட்டு நான் கூட சொல்லலாமா? தோல் திருமாவளவன் சொல்றாருமா, அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு உங்க ஆட்சி இருக்கு, நீங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் இந்து மதத்துக்குள்ள வாங்க. அதை விடுங்க, இந்து மதத்துக்குள்ள அப்புறம் வாங்கம்மா, இந்து மதத்துக்குள்ள அப்புறம் வாங்க. கேட்ட ஒரே ஒரு கேள்விதாங்க சார். இது வந்து வாக்கு அரசியல், ஓட்டு அரசியல். நீங்க இப்ப இதே மாதிரி இந்த தீபத்தை ஏற்ற விடாமல் திமுக அரசாங்கம் செய்தால் அங்க இருக்கும் இந்துக்கள் எல்லாம் திமுகவிற்கு எதிரானவர்களாக திரும்புவார்கள். அந்த வாக்கு வராதுன்ற எண்ணம் அப்ப திமுகவுக்கு வராதா? நிச்சயமாக வரும். திமுக ஓட்டு இழப்பு நிச்சயமாக ஏற்படும். வருகின்ற சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்திக்கும். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயமும் சொல்றோம். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ திமுக அதாவது தீபத்தூணிய அளவுக்கல், நில அளவுக்கல்னு சொல்றாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னாக்கா, என்னது சமணர்களுடைய மலை, இதெல்லாம் வந்து யாரை ஏமாத்துறீங்க? நீங்க யாரை ஏமாத்துறீங்க? இந்துக்களுடைய உணர்வுகளை நீங்க மொத்தமா குழி தோண்டி புதைக்க பாக்குறீங்க. திருப்பூர் 6 படைகளுடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் மலை. உலகமே அறிந்த விஷயம், உலகத்தில் உள்ள அனைத்து இந்துக்களும் அறிந்த விஷயம். நீங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நிச்சயமா இவர்களுடைய குட்டு வெளிப்பட்டு விட்டது. அங்கே தீபம் ஏற்றப்படும், நீதிமன்ற உத்தரவிலே தீபம் ஏற்றப்படும். இவர்கள் நினைப்பது, திமுக நினைப்பது நடக்கவே நடக்காது. அதாவது வாக்கு மையமா வச்சு, தேர்தலை மையமாக வைத்து இப்படி எல்லாம் ஒரு குழப்பம் ஏற்படுத்தினால் அந்த குழப்பத்தில் திமுக வந்து வாக்குகளை வாங்கி விடலாம் என்ற ஒரு பொய் கணக்கில் தான் இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் சிறுபான்மையுடைய இஸ்லாமிய ஓட்டுகளை தக்க வைப்பதற்காக இவர்கள் வந்து அவங்களை அப்படியே தக்க வச்சு நாங்க தான் உங்களுடைய நாங்க தான் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேச போறாரு. அதாவது இது தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் அதிகமான கோயில்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் அதிகமான பக்த கோடிகள் இருக்காங்க. ஆனால் அவ்வளோ பக்த கோடிகளும் கோயில்களும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கத்தை தொட முடியாது. என்ன காரணம்னா, இது பெரியார் மண். மக்கள் கோயிலுக்கு போவாங்க. சிவராத்திரிக்கு வந்து கோடிக்கணக்கான மக்கள் சிவனை வழிபடுவார்கள். மறுநாள் தேர்தல் என்றால் திராவிட கட்சிகளுக்கு, குறிப்பாக திமுகவுக்கு வாக்களிப்பார்கள். ஏன்னா பகுத்தறிவு கொண்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சி, திராவிட ஆட்சி 1967 வந்த பிறகு தான் பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், தொழிற்சாலைகள், கட்டமைப்புகள் எல்லாம் வந்தது. இந்த 50 ஆண்டு காலத்தில் தான்.
இதன் காரணமாக தான் இன்றைக்கி வந்து என்னதான் இங்கே பாரதிய ஜனதா கட்சி திருப்பரங்குன்றம் அது இது எந்த வேல் யாத்திரை நடத்துனாங்க. பாராளுமன்ற தேர்தலில் போயும் சட்டப்பேரவை தேர்தலில் போயும் வேல் யாத்திரை நடத்துனாங்க. வேல் யாத்திரை செய்தவர் தான் திமுக அரசு வந்து ஒரே விஷயம் சொல்றேன், நான் வந்து சொல்லி பிடிக்கல. உங்களுக்கு கொஞ்சம் அரசியல் வேற, நீங்க இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும். சொல்றதை கேளுங்க. அரசியலாக்க கூடாது. இல்ல அரசியல் நீங்க இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கந்த சஷ்டியை திமுக வந்து புறக்கணிக்கிறாங்க, அதை வந்து இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி எல் முருகன் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஊரா வேலை தூக்கிட்டு அலைஞ்சாரு. சொல்றதை கேளுங்க. அப்ப அந்த மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது திமுக இன்னைக்கு நம்மளோட இருக்கக்கூடிய கட்சி இந்துக்களுக்கு விரோதமான கட்சி அல்ல, அது ஒரு மத சார்பற்ற கட்சி, எல்லா மதத்தையும் சமமாக மதிக்கக்கூடிய கட்சி, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிங்கிற காரணத்தினாலதான் வேல் யாத்திரை படுதோல்வியில முடிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி 4 எம்எல்ஏக்களை தான் பெற்றது. திமுக வந்து சரித்திர வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது. இவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு நப்பாசை எப்பயும் உண்டு, இந்த மாதிரி தேர்தல் வர நேரத்தில் ஏதாவது ஒரு கலவரம் பண்ணி பார்க்கலான்னு. ஆனால் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் என்ன நடந்ததுன்னா, பாரதிய ஜனதா கட்சியும் இந்துத்துவ மக்களும் சக்திகளும் செய்த விஷயத்தை அந்த உள்ளூர் மக்களே ரசிக்கலை, உள்ளூர் மக்களுக்கு பிடிக்கல. நம்ம வந்து இஸ்லாமியர்களோடு அண்ணன் தம்பியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தலைவர்கள் எங்க இருந்தாலும் போலாங்க. வெளியூரை சார்ந்தவங்க நீங்க சொல்றீங்க, அது எப்படி சொல்றீங்க? எடுத்து போட்டு உள்ள போனாங்க. அதாவது வேல் யாத்திரை கொண்டு சென்ற எல் முருகன் அவர்கள் தான் இன்று தமிழக அரசு இன்னொரு விஷயம் பெரியார் மண்ணுன்றாரு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பிறந்தவர் ராமானுஜர். புரியுதா? ராமானுஜர் இங்க தான் போட்டாரு, புரட்சி செய்தாரு. அது மட்டும் இல்ல, பெரியார் செய்யல. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களுக்கும் கருப்பு சட்டை போட்டுட்டு இவரு இந்த மாதிரி சொல்லாமா? கருப்பு சட்டை போட்டிருக்காரு. ஆழ்வார்கள் மண். இது அண்ணா தவறா பேசலாமா? இல்ல அது ஏதோ பதிவு பண்ணீங்கன்னா விடுங்க, நீங்க 2 பேரும் பேசிக்கங்க. தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் 2 பேரும். நாங்க பேசக்குள்ள குறுக்கிடக்குள்ள நீங்க பேசக்குள்ள குறுக்கிடதான். பெரியார் மண் கிடையாது, பெரிய ஆழ்வார்களின் மண். இது அண்ணா, இது பெரியார் மண் தான், அண்ணா மண், கலைஞர் ஆண்டாளின் மண். இவங்க என்ன பண்றாங்கன்னா, கும்மிடி பூண்டியை தாண்டாம நாங்க வெற்றி பெற்றுட்டோம் 21 மாநிலத்தை நாங்க ஆள்றோம். ஏங்க திராவிட முன்னேற்ற கழக மாநில கட்சி கும்மிடி பூண்டியை தாண்டலன்னு சொன்னா நாங்க என்ன தேசிய கட்சி நான் சொல்றோம்? ஏன் நாங்க மாநில கட்சி தானே? 21 பெருசா 1 பெருசா 21 பெருசா 1 பெருசா 21 பெருசா 1 பெருசா 21 பெருசா 1 பெருசா சின்ன குழந்தையை கேட்டாலும் சொல்லும் 21 தான். தாண்டாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி பேசுறாங்க. எனக்கு காமெடியா இருக்கு. இவரெல்லாம் பார்த்தா பரிதாபம். இந்த வரலாறு தெரியல, வரலாறு தெரியல. இந்த ஊர்ல நீ ஜெயிக்கல, தெரிஞ்சா அத சொல்லு. வரலாறு தெரிஞ்சா ஜெயிச்சிட்டா, வரலாறு தெரிஞ்சா நீ உள்ளூர்ல ஜெயிக்க துப்பு இல்ல. என்ன கும்மிடி பூண்டி தாண்டி கும்மிடி பூண்டி திமுக மாநில கட்சி கும்மிடி பூண்டி வரதுதான் இருக்கும். நான் தேசிய கட்சின்னு சொல்லல, தேசிய கட்சி இல்ல. உலகத்திலே அதிகமாக நீ உள்ளூர்ல ஜெயிக்க விரும்பல. பாரதிய ஜனதா கட்சி அதிகமான எம்பி கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதிகமான எம்எல்ஏ கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. கும்மிடி பூண்டி தமிழ்நாட்டை ஜெயிய, நீ தமிழ்நாட்டை ஜெயிய. உள்ளூர்ல உன்னால வேலை பார்க்க முடியல, உள்ளூர்ல உன்னால வேலை பார்க்க முடியல. இதை பற்றி நீ ஏத்த விட்ட பாரு, ஓ வீட்ட பாரு. ஓ ஊர்ல ஜெயிக்க முடியல, ஓ ஊர்ல ஜெயிக்க துப்பு இல்ல, ஓ
ஒரு டெபாசிட் வாங்க துப்பு இல்ல. நானே தாண்ட முடியல. பாரதிய ஜனதா கட்சிக்கு வெட்டமா இல்ல. தமிழ்நாட்டுல ஜெயிக்க துப்பு அத பாரு இத பாரு. தமிழ்நாட்டுல ஜெயிக்க யோசனை இல்ல. எல்லா கள்ள ஓட்டையும் போட்டு இல்ல. இன்னைக்கு எஸ்ஆர் இல்ல. இந்த வாட்டி வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். எஸ்ஆர் வந்துருச்சு. நல்லா ஏறிடும். ஓட்ட போட்டு தண்டவாளம் ஏறிடும். திமுக வண்டவாளம் தண்டவாளம் எஸ்ஆர் வந்துருச்சு. திமுக போட்ட ரோட்ல ஏறி வந்துட்டு திமுக எஸ்ஆர் வந்துருச்சு. உங்களுக்கு திருட்டு ஓட்டு திருட்டி திமுக ஓட்டு ஒண்ணு கூட விடாது. எஸ்ஆர் வந்துருச்சு. மாநில அரசு நீதிமன்ற உத்தரவை வந்து பின்பற்றவில்லை அப்படின்னு தன்னோட குற்றச்சாட்டை அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறார். அதாவது மற்ற இடத்துல எல்லாம் வந்து நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும் என்று எல்லா இடத்துலயும் முன்னாடி நிற்கின்ற அரசு ஏன் இந்த இடத்துல மட்டும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாமல் காவல்துறையோடு சேர்ந்து அங்கு இந்த மாதிரியான விஷயத்தில் இறங்கி இருக்கிறார்கள்? அப்போ இதுதான் அரசியல், ஆன்மீகத்தில் அரசியல் புகுத்துவது திமுக தான் முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். கவர்னர் உத்தரவு வந்தப்ப அத பிஜேபி மதிக்கல. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு அத பிஜேபி மதிக்கல. இப்ப தனி நீதிபதி கொடுத்தா அவங்களுக்கு சாதகமா இருக்கு மதிக்கணும்னா எதிரிக்கு தனக்கு வந்தா ரத்தம், எதிரிக்கு வந்தா தக்காளி சட்னியா? மதிக்க மாட்டோம். கோயில் இடிக்கிறத உடனே இடிப்போம், இதை மதிக்க மாட்டோம். இது எப்படி இருக்குன்னா, இப்ப சுவாமிநாதன் அப்படிங்கிறவருக்கு தான் அங்க பிரச்சனையை தவிர திருப்பரங்குன்றத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கேஸ போடல. முதல்ல அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இது தனி மனிதருடைய ஒரு கேஸ். இப்ப நான் இங்க இருந்து வடநாட்டுக்கு போய் அங்க இருக்க ஏதாவது ஒரு கோயில்ல இங்கதான் தீபம் ஏத்தணும் கேஸ் போட்டா தனிமணி நீதிபதி சொன்னார்னு சொல்லி நான் உள்ள போன நீங்க என்ன விடுவீங்களா அப்படிங்கறது முதல் கேள்வி. இத வடநாட்டில் இருக்கக்கூடிய யாராலும் ஒத்துப்பாங்களா அப்படின்னா, நீ யாருமா, இந்த ஊரை போட்டிருக்கவர் சென்னையை சார்ந்தவர் அப்படிங்கும் பொழுது இங்க நீதிபதி அவமதிப்பை என்றுமே திமுக பண்ணாது. ஏன்னா நீதிபதிகளுக்கு முழு மரியாதையும் நம்பிக்கையும் உடையவர்கள். ஆனால் GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நீதியரசர் அவர் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு எல்லாமே என்ன எப்படி இருக்கிறது அப்படின்னா, இதுவரைக்கும் அவருடைய வரலாறு எல்லாம் எடுத்து பார்த்தா தான் ஒரு அவர் எந்த மாதிரி விதம், இப்ப நான் வந்து யாரை வேண்டுமானாலும் பற்றாளராக எடுத்துக்கொண்டு எந்த விதமான முறைகளை வேண்டாமானாலும் நான் பின்பற்றலாம். ஆனால் நான் நீதிபதியாக அமர்ந்த பிறகு நான் அப்படி இருக்கேன். இப்ப நெறியாளரா நீங்க இருக்கீங்கன்னா நீங்க எங்கள்கிட்ட யாரு கூட வேணா நீங்க ஒத்து போனாம், தனி மனிதரா. ஆனா நீங்க நெறியாளரா இருக்கும் பொழுது எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் தானே இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அப்ப உங்களுக்கு அந்த கடமை இருக்கும் பொழுது இது போன்று செயல்பட்டிருக்கிறாரா? அவர் எப்படி ஒரு மத கலவரத்தை தூண்டும் விதமாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கார். CSIF வீரர்கள் வந்து உயர் நீதிமன்றத்திற்கு உள்ளதானும் அவர்களுக்கு பவரே, அது அந்த வளாகத்தின் வெளியே கூட அவருக்கு பவர் கிடையாதுங்கும் பொழுது அவர்களை அங்க அனுப்பி, இது வந்து ஏதோ ஒரு ராணுவம், இந்த பாம் கலாச்சாரம் இருக்கக்கூடிய இடங்கள்லதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னாதான், அதாவது ஆர்மியை பார்த்தோன்னா உண்மையிலேயே நான் பயந்துட்டோம். அது CSIF வீரர்கள் நமக்கு சரியா தெரியவில்லை படல மக்களுக்கு. அது என்ன, ஏன்னா ஆர்மிலாம் வந்து இறங்கினா அப்ப நீங்க அந்த அளவிற்காக நீங்க இவ்வளவு மும்மரம் காட்டுவதற்கு அர்த்தம் என்ன? இப்ப நீங்க இது இவ்வளவு சாதாரணமா என்ன ஒரு 10 பேர் தானே, நீங்க என்ன 10 பேரா வந்தீங்க, அங்க எவ்வளவு மக்கள் கூட இருந்தாங்கன்னு எங்க பார்த்தாலும் வீடியோ போட்டு கருத்து கேட்கல. ஒரு வழக்கறிஞரா உங்ககிட்ட கேக்குறேங்க சார், நீங்க வந்து கட்சி சார்பற்று இல்ல வந்து இந்த மத சார்பற்று ஆன்மீகம் சார்பற்று இந்த வழக்கு என்ன மாதிரி பயணிக்கும்? அதை மட்டும் ஏதாவது கட்சி சார்பற்று பேச வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. சரி, செய்திருக்கு. இந்த கண்டெம்ட் மேல, கண்டெம்ட் பெட்டிஷன் மேல. அதில் என்னன்னா, அதாவது வந்து இந்த CISF வீரர்களை வந்து நீங்கள் போய் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னது தவறுன்னு எல்லாரும் கருதுகிறாங்க. அது காரணம் என்னன்னா, சப்போஸ் இப்போ வந்து லோக்கலில் உள்ள ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணால் கேந்திரிய வித்யாலயில் உள்ள டீச்சர்ஸை போய் பாடம் நடத்துன்னு சொல்ல முடியுமா? முடியாது. போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள போய் நீ வந்து வருவாய்த்துறை ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க பட்டா கொடுன்னு சொல்ல முடியுமா? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். CISFங்கிறதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஒன்று இருக்குது. அவங்களுடைய பணிகள் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அண்ட் அதர் யூனிட்ஸுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. அதாவது மத்திய அரசுக்கு சொந்தமான தொழிற்சாலைகள், நிறுவனங்கள், நீதிமன்றங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் அவங்க வேலை. அதை தெளிவாகவே அந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. அது வேணாலும் படிக்கிறதுனாலும் படிக்க எனக்கு சந்தேகம் தான் பிரதர்ஸுக்கு. அதனால் அதில் வந்து அவங்களுடைய வேலை வந்து பாதுகாப்பு கொடுக்குற வேலை. அவங்கள போய் லைட்டுக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்கிற விஷயங்கள் தான் நெருடலாக இருந்ததுனால தான் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கு.
அடுத்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் அது பற்றி ஒரு முடிவு செய்யப்படும். அதனால் இது எந்த வகையில் போகும்னு நம்ம வழக்கை பற்றி நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியாது. நீதிபதியும் ஒரு நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாருன்னா அவருடைய தீர்ப்பை வந்து ஃபேர் கிரிட்டிசிசமாக தான் விமர்சிக்கலாம். நிச்சயமாக அதை வந்து உள்நோக்கத்தோடு விமர்சிக்கக்கூடாது. அதில் அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிக்கலாம், நீதிபதியை விமர்சிக்கக்கூடாது. இதுதான் வந்து எங்களோட ஸ்டாண்டு, திமுகவோட ஸ்டாண்டு. என்றைக்குமே நாங்கள் எங்கள் எல்லையை தாண்டி போனதே கிடையாது. அந்த தீர்ப்பின் மீது தமிழக அரசுக்கு திருப்தி இல்லை என்பதால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறோம். உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதோ ஆர்டிகல் 141 ஆஃப் கான்ஸ்டியூஷன் படி the law passed by the Supreme Court is the law of the land. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு அளிக்கிறதோ அதுதான் இந்த நாட்டினுடைய சட்டம். தீர்ப்புக்கு நிச்சயமாக தலைவணங்குவோம். சொல்லுங்க பிரபு சார். ஏன்னா அவரோட நிறைவான வார்த்தையை நான் இன்னும் கேட்கல, நான் சொல்றேன், இப்போ முடிச்சது நான் சொல்றேன். அதாவது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நிச்சயமாக தலைவணங்கி நாங்கள் எல்லாரும் ஏற்போம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். CISF அவர்களை அந்த இடத்துக்கு போங்க பாதுகாப்புக்குன்னு சொன்னது, அதில் ஒரு நெருடல், அதை வந்து அவர் விமர்சனமோ குற்றச்சாட்டை வைக்கல, எங்களுக்கு ஒரு நெருடல் ஏற்படுகிறதுன்னு. நீங்களும் நானும் சொல்கிறேன், எந்த கட்சியையோ அரசையோ குற்றம் சொல்லாமல் CISF அவர்களை பயன்படுத்துவது சரியா? நிச்சயமாக வந்து அது சரின்னு தான் எங்களோட பார்வையாக நாங்கள் பார்க்கல. நாங்கள் மட்டும் சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் அப்பீல் போனாங்க. தமிழக அரசு தான் 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு, ஜெயச்சந்திரன் அவங்க, அப்புறம் வந்துட்டு 2 நீதிபதிகள் பெஞ்சுக்கு போனாங்க. அங்கே நீதிபதிகள் தெளிவாக சொல்லிட்டாங்க, தமிழக அரசு, தமிழக காவல்துறை சரியான முறையில் அங்கே வந்து அரசுடைய குரலாகவே காவல்துறை செயல்பட்டதை தவிர நீதிமன்றத்தினுடைய நீதியை வந்து பாதுகாப்பதற்காகவோ, நீதியை வந்து பாதுகாத்து நீதிமன்றம் சொன்னதை அவர்கள் வந்து கேட்காத காரணத்தால் அரசின் மீதும் தமிழக காவல்துறை மீதும் நம்பிக்கையை நீதிமன்றமும் நீதிபதி இழந்ததன் காரணத்தினால், அதனால் எங்களுடைய பாதுகாப்புக்கு, நீதிமன்ற பாதுகாப்புக்கு வருகை தந்த அந்த CSF அந்த காவல்துறை, அதாவது துணை இராணுவ படையை அனுப்பி தீபம் ஏற்றுவதற்காக அனுப்பியுள்ளார்கள். அதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று தனி நீதிபதி சொல்ல, அப்பீல், அதாவது அரசாங்க அப்பீல் போனதுல 2 நீதிபதிகள் தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நிச்சயமாக உச்சநீதிமன்றமும் நல்ல தீர்ப்பினை வழங்கும். அது முருகருக்கே உண்டான தீர்ப்பாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை உறுதியாக முருகன் மீது ஆணையிட்டு நம்பிக்கையாக நாங்கள் சொல்கின்றோம். அதில் மாற்றம் இல்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயமும் நாங்கள் வந்து பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்து சமய அறநிலையத்துறை, இந்து சமய, அதாவது சமயம் சார்ந்த, இந்து சமயம் சார்ந்த அறநிலையத்துறை, அதாவது இந்து சமய அறன்களை, சமயங்களையும் அரணாக பாதுகாக்க வேண்டியது இந்து சமய அறநிலையத்துறையுடைய வேலை. அப்படி இருக்கும்போது அந்த பாரம்பரியமாக இவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு, தீபம் அவங்க ஏற்றிருக்காங்க இல்லையா? இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணணும்? விளக்கு ஏற்றுறதுக்கு ஆணையிட்டாங்கன்னா போய் விளக்கு ஏற்றணும். நீங்க அப்பீல் போறீங்க, எப்படி நீங்க அப்பீல் போவீங்க? இந்து சமய அது தவறு இல்ல. இருங்க, அது தவறு. அரசு போட்டோம், தர்கா சாமி போட்டோம், இந்து சமய அறநிலையத்துறை ஏன் போனீங்க? கோவில்களை பாதுகாக்க வேண்டியது இந்து சமய அறநிலையத்துறை வேலை தானே. நீங்க எப்படி போவீங்க? அது தவறுங்க. அரசு மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கட்டும், அமைதிக்கு முன்னாடி அப்பீல் போறது யாரு? மனுதாரருங்க, அறநிலையத்துறைங்க, தெரியல. அதனாலதான் இந்து சமய செயல் அலுவலரை தொடர்பு கொள்ள முடியல திமுக அரசு. செயல் அலுவலரை தொடர்பு கொள்ள முடியல. என்னோட கேள்விக்கு பதிலாக சரியான முறையில் கேள்வி கேட்டீங்க. முருகனுடைய மலையை, திருப்பரங்குன்றம் மலையை யார் பாதுகாக்கிறது, யார் கட்டுப்பாட்டு இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்க. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு. சமயம் சார்ந்த விஷயங்களை பாதுகாக்க வேண்டியது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாடு தான். இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாக்கணும், அதை வழி நடத்தணும். சமய சார்ந்த விஷயங்கள், அதாவது தொண்டு தொட்டு விடப்பட்ட சம்பிரதாயங்களை மீண்டெடுத்து வர வேண்டியது இந்து சமய. இதெல்லாம் வழக்கு தொடுக்க வேண்டியது யார் தெரியுங்களா? ராம ரவிக்குமாரோ, பிரபுவோ, பிஜேபி சார்ந்தவர்களோ, இந்து முன்னணி சார்ந்தியோ, இதெல்லாம் இந்து சமய உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இந்து சமயத்துல போயிருக்கிற நீதிமன்றத்துக்கு. ஆனா மாற்றா இந்த திராவிட கட்சி ஆட்சியில இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களுக்கு எதிராகவும், இந்துக்களுக்கு எதிராகவும், முருகனுக்கு எதிராகவும் செயல்பட்டதை வன்மையாக பாரதிய ஜனதா முன்னணி கண்டிக்கிறது. நிறைவான கருத்து திமுக. ராஜேஸ்வரி மேம்.
மேம் வணக்கம். கருத்து ஒரு வரியில். ஒரு 2 விஷயம் நான் முக்கியமா குறிப்பிட விரும்புறேன். முதல்ல 2வது நாள் இவங்க தீபம் ஏத்தணும்னு சொல்லி அவர் போட்ட அந்த தீர்ப்பு வந்து ஆகம விதிகளுக்கு சரியானது இல்ல அப்படின்னு சொல்லி குருக்களுடைய தலைமை குருக்கள் வந்து அதை தெரிவித்ததும், அதுக்கப்புறம் இந்த பட்டர்கள் அப்படி ஸ்தானிக பட்டர்கள் அவர்கள் தெரிவித்ததையும் நம்ம இங்க கணக்குல கொள்ளணும். ஒண்ணு, இந்த விஷயம் இவர்களுக்கு ஆதரவான விஷயமாகவே இருக்கட்டும் என்றால் ஏன் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதிக்கப்படவில்லை? 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ராஜேஸ்வரி மேம் நிறைவான கருத்தா ஒரே வரியில் தான் கேட்டிருக்கேன். முதல்வர் அவர்களுடைய கருத்தை ஒட்டி, அதாவது மதுரைக்கு தேவை. சரிங்க சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். கொஞ்சம் அமைதியாயிருங்க. அதாவது முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டது போல, மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்டது போல, கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை வந்து வளர்ச்சி தான். கிட்டத்தட்ட இந்த 4.5 வருஷத்துல 17 லட்சம் முதலீட்டாளர்கள் வச்சு 1016 கிட்டத்தட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு 11,40,731 கோடி ரூபாய் முதலீடு பண்ணப்பட்டிருக்கு. அதனால 36 லட்சம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இப்படிப்பட்ட வளர்ச்சி அரசியலை தான் தமிழ்நாடு முன்னெடுக்கிறது தவிர அதை விட்டு இது போன்ற மதவாத அரசியல் ஒரே வரியில 50 பேர் ஒரு வரியில நிறைவான கருத்து. சரி, ஓகே, நன்றி. சரி, வெங்கடேஷ் சார், இன்றைய தலைப்பை ஒட்டி உங்களுடைய நிறைவான கருத்து. ஒரே விஷயத்தை பதிவு அண்ணன் கொஞ்சம் அமைதியா இருக்கணும், பொங்கக்கூடாது பொங்கிசு. ஏன்னா இங்க நேரம் இல்ல, நீங்க சொல்லுங்க. சங்கீசா கண்டா பொங்கிஸ் தான் ஆகும். கிட்டத்தட்ட 48 பக்கம் தீர்ப்புல அவர் குறிப்பிட்டது அகநானூரில் இந்த மலையை பத்தி குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு பழமையானது அகநானூறு. நான் சொன்னல, இந்த திமுக அரசாங்கம் சொல்லுது. இந்த சமணர் மலை வாட்ஸ்அப்ல படிச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்தில் விவாதம் வாட்ஸ்அப்ல படிச்சு இந்த பொது வந்து வளர்றத முதல்ல நிப்பாட்டு. வளர்ச்சி இவங்க சொல்றாங்க. ராணிப்பேட்டையில 50 பேர் வேலைக்கு 10,000 பேர் வளர்ச்சியா? நிறைவான கருத்து. சுப்ரீம் கோர்ட்ல மிகப்பெரிய லெவல்ல இந்த தீர்ப்பு வந்து வென்றெடுத்து இப்பயே சொல்றேன், நீங்கள் ஏற்றுவது தீபத்தூண் கிடையாது, நீங்க ஏற்றுவது மோட்சத்தூண். மோட்சத்தூணில் தவறை பண்ணி தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும். தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும். பெரியார் மண், பெரியார் மண், பெரிய ஆழ்வார்கள் மண், பெரிய ஆழ்வார்கள் மண், ஆண்டாள் மண், பெரிய ஆழ்வார்கள் மண், ஆண்டாள் மண். உங்களோட நிறைவான கருத்து. அதாவது நிறைவான கருத்து எல்லாமே போய் தானே சொல்றாங்க. நிறைவான கருத்து என்னன்னா, உச்ச நீதிமன்றத்திலே தமிழக அரசினுடைய நீதி நிலைநாட்டப்படும். நன்றி சார், நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.